Hello friends, Vanakkam, welcome, Namaste, Swagatam. Once again, welcome to Jai Stand Up. In the series we are doing something. இந்த மாதிரி இந்த சில குத்துப்பாடல்கள் வந்து which are not recognized for some of the values that they have, inner deep meanings that might have. அது வந்து சாதாரண குத்துப்பாடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு டீப் மீனிங் இருக்கும். நம்ம பெரிய தத்துவ பாடல்கள் அதெல்லாம் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம். போனால் போகட்டும் போடா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இல்லைன்னா ஒவ்வொரு பூக்களுமே அது மாதிரிலாம் ஒரு டைரெக்டாக ஒரு கருத்தை அங்கே சொல்லும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக கிடைக்கிது, தெரியுது. ஆனால் சில சாங்ஸ் வந்து குத்துப்பாட்டு மாதிரி இருந்தால் கூட அதில் ஒரு டீப் மீனிங். அந்த ஒரு வரிசையில் தான் நான் லாஸ்ட் டைம் வந்து கொத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடி அப்படின்னா கூட அதில் ஒரு மீனிங் இருக்குது, அது ஹிஸ்ட்ரி இருக்குது. ஈவன் அதை எல்கேஜி ரைம்ஸாக கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காமெடி தான். அது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரெக்கமெண்டேஷன் எடுத்து டிஸ்க்ளைமர் கூட போட்டேன். ப்ரொஃபஷனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஜஸ்ட் சம் ஆஃப் மை திங்கிங் லவுட் தான் சொல்ல முடியும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி ஒரு வரிசையில் இன்னொரு பாட்டு நான் சொல்ல போகிறேன். பிஃபோர் தட், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு அது பார்த்திங்கன்னா, இப்போது மீரா, ஆண்டாள் அந்த மாதிரியான சில பக்தைகள் வந்து கிருஷ்ணனை வந்து ஒரு காதலனாக பார்ப்பாங்க, ஒரு நண்பனாக, ஒரு கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்க லைஃபோட ஒரு மோட்டிவாக இருக்கும். அந்த பாடல்கள்லாம் அதை நோக்கி அவங்க நிறைய பாடல்கள் எழுதி, அந்த பாடல்கள்லாம் பக்தி பாடல்களாக இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சரிங்களா? ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஈக்குவலண்ட்டாக, மேல் ஈக்குவலண்ட்டாக ஒரு மேல் டிவோட்டிவ் பக்தன் வந்து ஒரு ஃபீமேல் காடஸை பார்த்து ஒரு ஃப்ரெண்டாவோ, ஒரு இன்டிமேட்டாவோ, ஒரு லவ்வராகவோ, இல்லை ஒரு ஒய்ஃப் ஆகணுன்ற மாதிரியோ அந்த மாதிரிலாம் பாடல்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு கருத்து வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. ஆனால் ஒரு உரிமையோட அந்த ஒரு இன்டிமசி, க்ளோஸ்னஸ்லாம் இருக்குது. சாக்தம் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காடை தான் அவங்க வழிபடுவாங்க மெயினாக. பாரதியாரில் இந்த சாக்தம் டிவோட்டி தான். பாரதியாரோட பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்லாம் வரும். அப்போ அந்த சொல்லடி சிவசக்தி அப்படின்னா அந்த ஒரு உரிமையாக கூப்பிடுறாரு. நீங்கள் யார் வாடி போடின்னு யாரும் கூப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்று ரொம்ப உரிமை இருக்கணும் இல்லையா? உரிமை இருக்கவங்கள தான் நீங்கள் அப்படி வாடி போடின்னு கூப்பிட முடியும். அவர் வந்து சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படிலாம் அவர் வந்து அந்த ஒரு இன்டிமசி தெரியுது. அவர் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறார் அந்த கடவுளை, அந்த பெண் தெய்வத்தை. அதனால் அவர் வந்து அப்படி கூப்பிடுறார். அந்த மாதிரி வரிசையில் நம்ம தமிழில் ஒரு பாட்டு இருக்குது, ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு டான்ஸ் ஆடின ஹீரோ அவர் வந்து யாருன்னா விஜய். ஓகே, விஜயோட பாட்டு தான். லிரிக்ஸ் எழுதினவர் அந்த டைரக்டர் பேரரசு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. மூவி வந்து திருப்பாச்சி. ஸோ பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், மாலத்தியில் பாடியிருக்காங்க. மியூசிக் யார் போட்டிருக்காங்க? தீனா. என்ன பாட்டுனா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நேரம் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கும்பிட போன தெய்வம், கும்பிட போன தெய்வம், டே என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா அப்படின்னு அந்த பெண் தெய்வம் சொல்லுது. மேட்ருக்கு வாடா சீக்கிரம்ட்டு. அப்போ அங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்டிமசி. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் போனாங்க. டே இழுக்கு அதை ரசிக்கிறவா, என்ன சொல்லு, மேட்ரு என்ன சொல்லு. உடனே நம்ம பாடுறாரு, கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா, அட குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா. ஸோ கும்பிட போனதையும் குறுக்கவே வந்துருச்சு. இவர் அந்த தெய்வத்தை தேடி போகிறாரு, பெண் தெய்வத்தை. அந்த தெய்வமே நேரில் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ரோட்டில் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க அந்த சாமி வந்துட்டு ஆடுறாங்க. ஆக்சுவலி ஒரு பெண், அதுதான் அந்த படத்தில் அவங்க வந்து சாமியாகவே அவங்கள எடுத்துக்கிறாங்க.
அப்போ வந்து 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதான் ஸோ அப்போ 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு அந்த ஒரு இன்டிமசி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கனெக்ட் எல்லாம் இருக்குது. டிவோட்டியும் காடும் சேர்ந்தே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அந்த ஒரு பியூட்டி அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே அந்த ஒரு குத்து டான்ஸுன்ற ஒரு இதில் அது போயிடுது. அது அப்படியே இது ப்ராமினெண்ட்டாக தெரியல அவங்க சொல்ல வர அந்த இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களா இல்லை அவங்களையும் தெரியாமல் இதை சொல்லிட்டாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இப்போ நம்ம ரிட்ரோஸ்பெக்டிவாக அதை திங்க் பண்ணும்போது நல்ல ஒரு விஷயமாக தான் தெரியுது. அப்போ அந்த பெண் தெய்வம் பாடுறாங்க பாருங்க. பால ஊத்துடா குழ ஊத்துடா வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா வெட்டு ஒண்ணுடா துண்டு 2டா வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. ஸோ தெய்வமே வந்து ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு யூஸ்வலாக குருக்கள் ஐயர்கள் தான் சொல்லுவாங்க, பூஜை பண்ணுங்க, தேங்காய் எடுத்துட்டு வாங்க, வெட்டுங்க, இதை சூட ஏற்றுங்க அப்படிலாம். நம்மளுக்கு வந்து யாரும் சொல்லலை, நம்மள ஒரு அசியம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து டைரெக்டாக அந்த தெய்வம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து கூழ் ஊற்று, எனக்கு வந்து பால் ஊற்று, சூடம் ஏற்று, அதுக்கப்புறம் தேங்காய் வெட்டி வை அப்படிலாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது பொசஷன் அட்டாக்கில் அந்த சாமி வந்து அருள் வாக்குலாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் அந்த மாதிரி நிஜத்துலேயும் நடக்கும். அப்போ வந்து எனக்கு பூஜை பண்ணு, இல்லை தேங்காய் வை, இல்லை இந்த மாதிரி இப்போ பண்ணினா பரிகாரம் அப்படிலாம் அந்த இந்த தமிழ் தெய்வங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஊர் வழக்குகள்லாம் உண்டு. இந்த சாமி வரும்போது அருள் வாக்கு சொல்கிறதுன்றது இது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் வச்சுக்கோங்க. பட் இன்னொரு ரேஞ்சில் பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரேஞ்சில் போகுது. திரும்பி பாடகை கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா, அட குறுக்க வந்த தெய்வம் ஏன் கூட ஆடுதம்மா. பால ஊத்துடா குழ ஊத்துடா வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா வெட்டு ஒண்ணுடா துண்டு 2டா வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. எல்லாம் தெரிஞ்சவடா இந்த முத்து மாறி ஆத்தா, பொல்லாத ஆளுக்கெல்லாம் இவ ஒரு மாறி தாயே. ஸோ ஃபர்ஸ்ட் பயமுறுத்துறாங்க, நான் வந்து பெரிய ஆள், நான் வந்து அழிச்சிடுவேன் எல்லாரையும், எனக்கு எல்லாமே தெரியும், எவனா கெட்டவனங்களை அழிப்பேன் அப்படின்னா. ஸோ அதுதான் பயப்படுவோம். யூஸ்வலாக பெண் தெய்வங்களை பார்த்தாவே நம்ம ஆண் பக்தர்கள் ஒரு பயத்தோடு தான் அப்படின்னு அணுகுவாங்க. ஏன்னா காளி அந்த ஒரு விகாரமான சில தோற்றங்கள், இல்லைன்னா இந்த அரக்கர்களை கொன்று போட்ட மாதிரி. ஸோ கெட்டவங்களாம் பயப்படலாம். பட் நம்ம நார்மல் பீப்புளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இதில் அடி இந்தாட்டம் ஆடுறியே முத்து மாதிரி மனசை கொஞ்சம் அடக்கி புட்டா அடக்கிறியே தாயி. ஸோ அவரே சொல்றாரு, இந்த ஆட்டம் ஆடுறிய தாயி, மனசை கொஞ்சம் ஆடி புட்டா அடக்குறிய தாயி. என் மனசு கொஞ்சம் ஆடுது சில டைம், நீங்க வந்து அதை அடக்குறீங்க. ஸோ நம்மளுடைய மனசை ஆடும்பொழுது அதை அடக்கக்கூடிய ஒரு சக்தி எதுனா கடவுளுக்கு தான் இருக்கு. அதனால தான் கோயிலுக்கு போகிறோம். மனசு ஆடிப்புட்டா அடக்குறியே, என் மனசு ஆடுது, நான் வந்து கோயிலுக்கு போனால் கடவுள் வந்து அதை அடக்குறாரு. எனக்கு ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுறேன், ஐயோ எக்ஸாம் எழுதணுமே, உடனே எனக்கு அங்கே போய் அதை வேண்ட உடனே எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது, எனக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஓகே பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம் அந்த எக்ஸாம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வருது. ஸோ அதுதான் ப்ரேயரோட கான்செப்ட், இல்லை இந்த பக்தியோட டிவோஷனோட கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல், மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ்னு கூட சொல்லலாம். சம் ஆஃப் இது பாசிட்டிவ் திங்கிங், ஆப்டிமிசம், கோல் செட்டிங், லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம பக்தியை கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அந்த கடவுள் படுறாங்க, நான் கோவத்துல வந்திருக்கேன்டா, நீ மஞ்ச தண்ணி மொண்டு ஊத்துடா. ஸோ ஆத்தா சொல்றாங்க, நான் கோவத்தில் வந்திருக்கேன், என் மேலே வந்து மஞ்சள் தண்ணியை ஊத்து அப்படின்றாங்க. ஸோ ஆத்தா வந்து டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றுனா அதை அடைஞ்சிரும் அப்படின்னு அந்த அம்மாவே அட்வைஸ் கொடுக்குறாங்க, எப்படி ஹவு டு கண்ட்ரோல் அரேங்கர்னு. ஆனால் தலைவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு பதில், சென்னையில் தண்ணியில் ரொம்ப காலமா தண்ணி லாரி வந்து விடும் கொஞ்சம் பொறுமா. ஏன்னா அந்த ஊரில் லாரி இல்லையா அப்போ. நான் அந்த காலத்தில் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் சென்னையில்
தண்ணி லாரி வந்தால் தான் தண்ணி கிடைக்கும், தண்ணியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க தண்ணி எடுத்து ஊற்றுனா எங்கே வந்து ஊற்றுற, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணி லாரி வரட்டும்ன்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக போகுது. இது வந்து இட்ஸ் நாட் லைக் அவர் பயப்படலை, கடவுள்கிட்ட ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்லியாகவே பேசுகிறாரு. இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் அந்த அருள் வாக்கு சொல்லும் போது நடக்கும். அப்போ ஒரு சொல்லுவாங்க, டே நான் ஏன்டா இப்படி செய்யலைன்னா இவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் வந்து நாங்கள் செஞ்சிடறோம்மா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பக்தர்கள் உரையாடுவாங்க அந்த அருள் வாக்கு சொல்கிற கடவுள்கிட்ட. கொஞ்சம் அந்த ஒரு அனாலகியும் இருக்குது, அந்த இருக்கு. ஓகே. என்ன ஏண்டா காக்க வச்ச, சொம்பு தண்ணிய கேட்க வச்ச, சட்ட சபையா ஆக்கி புட்ட, கொத்தங்குறைய கூறி புட்ட. திரும்ப கடவுள் வந்துருச்சு, என்னை எடுத்துக்கிட்டா காக்க, ஒரு சொம்பு தண்ணிக்காக எனக்கு காக்க வச்சிட்டியாடா, இதெல்லாம் சட்ட சபையா, இது இங்கே வந்துட்டு என்னுடைய குத்தம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, தண்ணி வரல மெட்ராஸில், இதெல்லாம் வந்து நான் ஏன்னா சட்டசபை இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கோவப்படுறாங்க கடவுள். கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா, அட குறுக்க வந்த தெய்வம் உன் கூட ஆடுதம்மா, அடி கொஞ்ச நேரம் அடிப்புட்டு போயிருவ மாறி, மத்த நேரம் போர் அடிக்கும் என்ன பண்ண தாய். ஸோ இப்போ இந்த பக்தருக்கு வந்து இந்த கடவுளை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த கடவுள் ரொம்ப இன்டிமேட்டாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு நண்பனாக ஒரு நண்பியாக இருக்கிறாங்க, ஒரு தோழியாக இருக்கிறாங்க. அவர் காதலியாக நினைக்கிறாரா தெரியல, ஆனால் அதுக்கான அறிகுறிகள் சிலருக்கு தான் தெரியுது. இன்னும் அவர் அதுக்கு மேலே ஒரு இன்டிமேட்டாக அவர் அந்த கடவுளை நேசிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப எனக்கு ஜாலியாக இருந்துச்சு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது டான்ஸ் ஆடுறதுலாம், ஆனால் கொஞ்ச நேரம் இப்போ டான்ஸ் ஆடி நீங்கள் போயிடுவீங்க. அஃப்கோர்ஸ் அந்த சாமி வந்து ஆடினாங்கன்னா சாமியும் போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிடைச்சிருக்கீங்க, ஆனால் இது நிலைக்காது போல இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சொல்கிறாங்க பாருங்க, ஏ மேலோகம் பூலோகம் சொந்த ஊர் மாதிரி நான் வந்து வந்து போவேண்டா வெள்ளி செவ்வாய் தேதி. ஸோ எனக்கு மேலோகம் பூலோகம் வந்து சொந்த ஊர் மாதிரி தான், எங்கே வேணாலும் நான் வந்து ஃப்ரீ ட்ராவல் தான், நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் இருக்குது, எனக்கு எல்லாமே என்னோட இடம் தான், நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். அது குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, அது வந்து சில தமிழர்களின் நம்பிக்கை. இந்த சில எல்லாம் ஒரு டேஸ் வச்சுருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து கடவுளுக்கு வந்த நாள், வெள்ளிக்கிழமை வந்து குறிப்பாக அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போவாங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கை நம்ம தமிழர்கள்ட்ட. ஸோ அப்போ அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நீ அப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு இந்த அம்மா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அவளை திரும்ப அவர் கேட்கிறாரு, அடுத்த வெள்ளி ஆடி வெள்ளி காத்து இருக்கம்மா, அத்தா நீ வந்து புட்டா தூள் பறக்கும்மா. ஸோ அப்படி சொல்றாரு, அடுத்த வெள்ளி ஆடி வெள்ளி வருது, அப்போ வந்து நான் வந்துடுறேன், நம்ம வந்து நீங்களும் வந்துட்டீங்கன்னா செம்மையா தூள் கலக்கிடலாம் அப்போ அப்படின்றாரு. உடனே அந்த பெண் தெய்வம் சொல்றாங்க, அட உன்னோட காம்பினேஷன் பிடிச்சி போச்சுடா, யாரும் இங்க டாமினேஷன் அடிச்சு விரட்டுடா. உன்னோட காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு, வேற யார் டாமினேட் பண்ணா கூட நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அவங்க கூட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க அந்த பெண் தெய்வம். உடனே நம்ம ஹீரோ பாடுறாரு, ஆத்தா நீயும் கூட இருந்தா சொல்லு மேலும் மேலும் வெற்றி வரும், ஆமா 4 பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மளை சுத்தி வரும். அப்ப சொல்றாரு, அத்தா நீ கூட இருந்தீன்னா எனக்கு நிறைய வெற்றி வந்துட்டே இருக்கும், வெற்றி மேல வெற்றி வரும். அப்போ அப்புறம் 4 பேருக்கு, அப்புறம் அவரே சொல்றாரு, 4 பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மளை சுத்தி வரும். ஸோ எல்லாருமே நம்மளை எப்போ நேசிப்பாங்க, நம்ம நிறைய பேருக்கு நல்லது பண்ணும்போது நம்மள மக்கள் நேசிக்கவும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்ன்றது ஒரு புது கருத்தை ஒரு பக்தரையே சொல்றாரு. ஓகே, நீ கும்பிட போன தெய்வம் உன் குறுக்கே வந்ததடா, என் குறுக்கே வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா, பால ஊத்துடா கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா, அட வெட்டு 1டா துண்டு 2 தான், வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணவா, ஏ தன்ன நானனா தன்ன நானனா தன்ன நான தன்ன நான நான நானனா,
ஏ தன்ன நானனா தன்ன நானனா தன்ன நான தன்ன நான ஏ குட் நைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஏதாவது அந்த சாமி போயிடுது, இந்த சாமி முடிஞ்சிடும் இல்லையா, அந்த அருள் வாக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா, அதனால போகிறாங்க. இப்போ குட் நைட், அப்போ பை பை சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி அந்த பாட்டு முடியுதா. ஸோ அது ரொம்ப ரசிக்கும்படியாக எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்னியம்மன் ஒரு கோயில் இருக்குது. அது ரொம்ப பயங்கரமான ஒரு பக்தன் நான். ஸோ டெய்லியும் போயிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது கடவுளோட, எதுவும் பெண் தெய்வத்தோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னால் ஈஸியாக அந்த சாங்கோட ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் நான் இதை பற்றி நான் சொல்ல முடியுது, பேச முடியுது. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடினதுனால தான் என்னவோ எனக்கு ஒரு சின்ன இது தோணுது, ஒரு டெலிவிஷன் தோணுது. மேபி இதெல்லாம் தான் நம்ம விஜய் வந்து சிஎம் ஆகிட்டாரோ, இந்த அளவுக்கு அவர் வந்து கடவுள் பக்தி இருக்கிறதுனால தான். ஸோ கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய ஆண்ட தமிழ்நாட்டில் இப்போ ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு ஒரு சிஎம்மாக வந்திருக்கிறது வந்து இந்த மாதிரியான அடிப்படை எண்ணங்கள்லாம் ஆல்ரெடி அங்கே ஊறி இருக்கிறதுனால. அது இல்லாமல் அவர் ஆல்சோ கிறிஸ்டியனாக இருந்தால் கூட எல்லா மதத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு, எல்லா கடவுளையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, எல்லா கடவுள்களோடையும் அவர் கடவுள்கள் சொல்லக்கூடாது, பட் அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய டிபேட், கடவுள்களாக ஒரு கடவுளான்றலாம் டிபேட்டு. பட் எல்லாரும் மதத்தையும் ஒரு செக்குலராக அவர் கொண்டு போகிறார் அப்படிங்கிறது நான் அப்சர்வ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அவரோட வெற்றிக்கு காரணமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு தாட். இந்த ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இதெல்லாம். இப்போ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட இப்போ ஜெய்சக்தி ட்ரஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதாவது ஜெய்சக்தி இப்போதைக்கு ஜஸ்ட் தாட் ஃபார் த டே, கோட் ஃபார் த டே மெசேஜஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன், ஜெய்சக்தி மெசேஜஸ்னு. அது என்ன ஜெய்சக்தின்னா, ஜெயின்றது நான் ஒரு பக்தன், நான் ஒரு சாதாரணமான மனிதன், ஆசைப்பசங்கள், குறைகள், நிறைகள், குட் திங்ஸ், பேட் திங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சாதாரணமான ஆள் தான். ஸோ எனக்கு எதுவும் பெரிய பவர் கிடையாது. ஆனால் அந்த சக்தின்ற போது அப்போ அந்த கடவுளோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது, அந்த டிவைன் பவரோட நம்ம கனெக்ட் ஆகும்போது we get some power, we can do lot of things, good things if we are rightly aligned. அப்போ அந்த அலைன்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இப்போ என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்போ நான் ரெகுலராக கோயிலுக்கெலாம் போயிட்டு இருந்தாலும் அந்த டைம்லலாம் நிறைய அப்புறம் என்னோட ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சிலாம் நிறைய பெட்டராக இருந்திருக்கு. என்னுடைய சக்ஸஸ் ரேட்டு நிறைய பெட்டராக இருந்திருக்கு. பட் அது ப்ராக்டிக்கலாக முடியல, டெய்லி போகிறதுன்றது என்னால் இப்போ அதுக்கப்புறம் முடியல. பட் யோசிச்சு பார்க்கும்போது இட் ஹேஸ் சம் பாசிட்டிவ் எஃபெக்ட். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகணுன்ட்டு இல்லை, இட்ஸ் மோர் ஆஃப் சைக்காலஜி. நீங்கள் வீட்லேயே பூஜை பண்ணலாம், இல்லை அதனால கடவுள் மறுப்பாளர்கள்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல. அவங்களோட உன் வழியில் அவங்க உண்மையை தேடுறாங்க. ஸோ எல்லாமே உண்மையை தேடுற வழிகள் தானே. ஸோ இதில் இது ஒரு வழி. பக்தின்றது ஒரு வழி, கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு வழி. அதில் பல கடவுள்களை ஒரு ஆளுக்கு ஒரு கடவுளை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, அந்த பக்தனுக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு சேரும்பொழுது அந்த பவர்ஸ், இந்த இண்டிவிஜுவல் அந்த காட் பவர், இந்த ரெண்டு பவரும் சேர்ந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது there is a lot of possibilities. அதை நான் சொல்ல வரேன். lot of good things can happen. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நானும் ஜெய்சக்தி மெசேஜஸ்லாம் போட்டுட்ருக்கேன். கூடிய விரைவில் ஜெய்சக்தி ட்ரஸ்ட்டும் வரும். எப்போன்னு தெரியல, பட் ஃபியூ மந்த்ஸில் ஜெய்சக்தி ட்ரஸ்ட் வில் பி அஃபிஷியலி ரிஜிஸ்டர்ட் அண்ட் வில் ஸ்டார்ட் டூயிங் சம் சோஷியல் சர்வீசஸ் ஃப்ரம் த ஜெய்சக்தி ட்ரஸ்ட். அதற்கு உங்கள் அனைவரோட ஆதரவும் தேவை, கண்டினியூஸ் சப்போர்ட் தேவை. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சாங்கோட இன்னும் கொஞ்சம் மேபி சம் ஜோக்ஸோட பார்ப்போம். பை. தேங்க்யூ. யாரும் எதுவும் சொல்லணும்னா, பேசணும்னா, கருத்துகள், டவுட்ஸ், இல்லை உங்கள் ஒப்பீனியன், கமெண்ட்ஸ் இருந்தால் பேசலாம், இல்லை டைப் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன். நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணேன். There's nothing I will wind up.